அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி நியூயார்க் மாநிலத்தில் நடைபெற்ற அரசியல் பேரணியொன்றில் உரையாற்றிய போதுதான் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் மிகவும் மோசமாக தோற்கடிக்கப்பட்டு வருவதாக கூறிய ட்ரம்ப், ஈரானை தோற்கடித்த பின்னர் விரைவில் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்து ஏற்கனவே கடுமையான பதற்றி வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் ஹார்முஸ் நீரிணை முக்கியமான மூலோபாய பகுதியாக மாறியிருக்கிறது. இந்த நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக இருதரப்பினரும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அமெரிக்கா நீரிணையின் மீது கடற்படை நடவடிக்கைகள் மூலம் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்ற போதிலும் ஈரான் அந்த கூற்றை நிராகரித்து நீரிணையின் நிலைமை தொடர்பான முடிவுகளை தானே எடுக்கும் என்று வலியுறுத்தி வருகிறது. ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான எரிசக்தி கடல்வழி பாதைகளில் ஒன்றாகும். பாரசீக வளைகுடாவையும் ஓமான் வளைகுடாவையும் இணைக்கும் இந்த நீரிணை வழியாக உலக சந்தைகளுக்கு பெருமளவு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படுவது ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமில்லாமல் உலகளாவிய எரிசக்தி சந்தையையும் பாதிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் ஹார்முஸ் நீரிணைக்கு இருக்கும் முக்கியத்துவமே தற்போதைய மோதலின் தாக்கத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது. தற்போதைய மோதல் காரணமாக ஹார்முஸ் நீரிணையில் வழக்கமான கப்பல் போக்குவரத்து கடுமையாக குறைந்துள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்னர் நாளொன்றுக்கு 100க்கும் அதிகமான கப்பல் இந்த நீரிணையை கடந்து சென்ற நிலையில் சமீபத்திய நாட்களில் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கப்பல் நிறுவனங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் அதிகரித்த காப்புறுதி செலவுகள் காரணமாக இந்த பாதையை பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டுகின்றன. இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பிரச்சினை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அரசியல் மற்றும் இராணுவ மோதலின் முக்கிய அம்சமாகவும் மாறியிருக்கிறது. ஈரான் நீரிணையின் வழியாக செல்லும் கப்பல்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்கா தனது கடற்படை மூலம் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் தனது உரையில் அமெரிக்காவின் அனுமதியின்றி கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாத நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் முன்னதாக கூறியிருந்தார். எனினும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான தரவுகள் நீரிணையில் அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக கூறுவதை சிக்கலாக்குகின்றன. அமெரிக்க கடற்படை சில கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ள போதிலும் பெரும்பாலான கப்பல்கள் இன்னும் அந்த பகுதியில் பயணிப்பதை தவிர்த்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருப்பது சர்வதேச சட்டம் தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஒரு சர்வதேச கடல்வழி பாதையை ஒரு நாடு ஒருதலைபட்சமாக தனது பிரதேசமாக அறிவிப்பது சம்பந்தப்பட்ட பிராந்திய நாடுகளிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான முக்கிய கடல் பகுதியாக இருப்பதால் அதன் இறையாண்மை மற்றும் கடல் உரிமைகள் தொடர்பான எந்தவொரு மாற்றமும் சர்வதேச அளவில் பரந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ட்ரம்பின் அறிவிப்புக்கு ஈரான் தரப்பில் கடுமையான எதிர்வினையும் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் நிலையை அமெரிக்கா ஒருதலைபட்சமாக மாற்ற முடியாது என்றும் நீரிணையை திறப்பது அல்லது மூடுவது தொடர்பான முடிவு ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரான் வலியுறுத்தியும் இருக்குது. இதனால் அமெரிக்காவின் அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஏற்கனவே போர் நிறுத்தம் மற்றும் சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் நீடித்து வரும் நிலையில் ஹார்முஸ் பிரச்சினை புதிய தடையாக மாறியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி உலகளாவிய எரிபொருள் விலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாதை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் விநியோக பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. எண்ணெய் விநியோகம் குறைந்தால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பதோடு பெட்ரோல், டீசல் மற்றும் பிற எரிபொருட்களின் விலைகளும் உயரக்கூடும்.
இதன் தாக்கம் போக்குவரத்து செலவுகள் முதல் உணவுப் பொருட்கள் மற்றும் அன்றாட நுகர்வு பொருட்களின் விலைகள் வரை பரவக்கூடும். அமெரிக்காவிலும் எரிபொருள் விலை உயர்வு குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுப்பதற்காக அமெரிக்க மக்கள் அதிக எரிபொருள் விலையை தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். போர் காரணமாக எரிபொருள் விலை அதிகரிப்பது தவிர்க்க முடியாத செலவு என்று அவர் வாதிடுகின்றார். இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளின் பொருளாதார விளைவுகளையும் தனது உரையில் ட்ரம்ப் நியாயப்படுத்த முயன்றுள்ளார். எனினும் ஹார்முஸ் நீரிணையில் நீடிக்கும் நெருக்கடி அமெரிக்காவுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் பொருளாதார சவால்களை உருவாக்குகின்றது. குறிப்பாக ஆசிய நாடுகள் மத்திய கிழக்கிலிருந்து பெருமளவு எண்ணெய் இறக்குமதி செய்கின்றன. நீரிணை வழியாக விநியோகம் நீண்ட காலத்திற்கு பாதிக்கப்பட்டால் மாற்று வழிகளில் எண்ணெயை பெற வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதனால் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதோடு சர்வதேச வர்த்தகத்திலும் தாமதங்கள் ஏற்படக்கூடும். கப்பல் நிறுவனங்களும் தற்போதைய சூழ்நிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக கப்பல்களின் காப்புறுதி செலவுகள் அதிகரிப்பதோடு சில நிறுவனங்கள் மாற்று கடல் வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாற்று வழிகள் நீண்ட தூரம் கொண்டதாக இருந்தால் பயண நேரமும் எரிபொருள் செலவும் அதிகரிக்கும். இதன் இறுதி தாக்கம் உலகம் முழுவதும் நுகர்வோரின் மீது விழக்கூடும். ஹார்முஸ் நீரிணை தொடர்பான மோதல் பிராந்திய பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தரப்புகளுக்கு இடையிலான மோதல் ஏற்கனவே மத்திய கிழக்கின் பல பகுதிகளுக்கு விரிவடைந்துள்ளது. ஜெர்மன் உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெறும் தாக்குதல்கள் மற்றும் கடல்வழி பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நிலைமையை மேலும் சிக்கலாக்குகின்றன. இதனால் ஹார்முஸ் பிரச்சினை ஒரு தனிப்பட்ட கடல்வழி பிரச்சினையாக இல்லாமல் பரந்த பிராந்திய பாதுகாப்பு நெருக்கடியின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. அதேவேளை ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிப்பதாக கூறியிருப்பது நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது தெளிவாகவில்லை. இது ஒரு அரசியல் அறிவிப்பாக மட்டுமே இருக்குமா அல்லது அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக அமெரிக்கா ராணுவ, சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்பது தற்போது தெரியவில்லை. ஆனால் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதே சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதலில் சமாதான முயற்சிகள் தொடர்ந்தாலும் ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பான கருத்து வேறுபாடு பேச்சுவார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா முயற்சி வைத்து வரும் நிலையில் நீரிணை தொடர்பான தனது நிலைப்பாட்டை மாற்ற தயாராக இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையிலான பதற்றம் உடனடியாக குறைவதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரியவில்லை. உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஹார்முஸ் நீரிணையின் எதிர்கால நிலை மிகவும் முக்கியமானதாகும். எண்ணெய் விநியோகம் தொடர்ந்து தடைப்பட்டால் உலக சந்தைகளில் எரிசக்தி விலைகள் மேலும் உயரக்கூடும். அதன் காரணமாக பணவீக்கம் அதிகரிப்பதோடு பல நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படலாம். குறிப்பாக எரிபொருள் இறக்குமதியில் அதிகமாக சார்ந்திருக்கும் நாடுகள் கூடுதல் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும். இலங்கை போன்ற எரிபொருள் இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அளவு சார்ந்திருக்கும் நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நெருக்கடியின் விளைவுகள் கவனிக்கத்தக்கவை. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்தால் இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கலாம். இதனால் போக்குவரத்து, மின்சாரம், தொழில்துறை உற்பத்தி மற்றும் அன்றாட பொருட்களின் விலைகளிலும் மறைமுக தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஹார்முஸ் நீரிணையில் ஏற்படும் மாற்றங்கள் இலங்கை போன்ற தொலைதூர நாடுகளின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடியவை. மொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிக்கப் போவதாக வெளியிட்டுள்ள கருத்து தற்போதைய அமெரிக்க ஈரான் மோதலில் புதிய மற்றும் மிகவும் சர்ச்சைக்குரிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றது. உலகின் முக்கிய எரிசக்தி கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.